செம்ம டேஸ்டியான க்ரீமியான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காவோட வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காவோட வழுவழுப்பு தன்மை போகிறதுக்காக வெண்டைக்காவை 2-3 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1 ஹவர் ஊற வச்ச பச்சரிசி, துவரம்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம், இஞ்சி, 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வறுத்து வச்ச வெண்டைக்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோல அதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோ ஆக்கிடுங்க. ஆல்ரெடி தயிரை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் பல்ஸ் மோடில். அதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கணும். மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது. சைடில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் தெரியும். அதான் கரெக்டான அளவு. நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.